நாட்டில் ஏற்கனவே ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கு, பொண்ணு கிடைக்கல. இந்த டயத்துல உங்களை மாதிரி ஒரு 10 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மத்தவங்களுக்கு கேட் ஓபன் ஆகும். வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஐ அம் a proud single என்று பெருமை பேசுபவர்கள், அது சிங்கிள் என்று பெருமை பேசுவது கிரிஞ்சாக இருக்கிறது, கொஞ்சம் புளித்து போனதாக இருக்கிறது. முதல்ல நம்ம இங்கிட்டே வருவோம். என்னென்ன மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுவீங்க? நான் சிங்கிள்ரா, இதெல்லாம் கேட்க மாட்டேன்டா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சிக்ஸிராம் பாட்டுலாம் வந்தா உடனே மாறிவன் சார். இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? ஏன்னு இது ஏன் சும்மா இந்த லவ் பாட் சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி இது கிரிஞ்சா இருக்கோ எங்களுக்கு அது கிரிஞ்சா ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளி இவ்வளவு பேசுறதை என்னால ஒத்துக்க முடியாது. சிக்ஸ்ரீராம் பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கவலையா இருந்துச்சு. மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க? பிகாஸ் ஐ அம் a proud single. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. இந்த அன்பே பேர் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாங் ஒன்னு இருக்குல்ல சார். ஆமா, அதுக்கு என்னப்பா? அத கேட்டாலே பத்திட்டு வரும் சார். எதுக்கு அப்படி வருதுனே தெரியல சார். கேட்டாலே அப்படி ஆகுது சார். எடுத்த உடனே அன்பேங்கறாங்க, அடுத்து பேரன்பேங்கறானுங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப படுத்துறானுங்க சார். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். சாவே வந்தாலும் நான் சாவ மாட்டேன்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை கேட்டாலே செம்ம காண்டாகும். எப்படா சாவு வந்தா சாவத்தாடா வேணும், லாஜிக் இல்ல. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? என்ன பாட்டுது? அது ஒரு ஆல்பம் சாங். ஒரு ஆல்பம் சாங். ஒரு நார்மல் சாங்கை தாண்டி ஆல்பம் சாங் வரைக்கும் காண்டாகிறீங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் என்ன, அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே டக்குன்னு மாத்திரும். அது எங்க போய் கேட்டாலும் அது பிடிக்காது. ஓடா, என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. நல்ல பாட்டு தானேயா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாதான் என்ன. அது கேட்கல, அதுவும் பாறையில இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்வேதா. யார் இது பாடுனது? இனிமே பாடவே கூடாது ஷோ முழுக்க, சரியா? பயப்பட்டு தூக்கிட்டு வாடா. அந்த பாட்டு அருமையா இருக்குமே பா. அந்த கம்போசிஷன், மியூசிக், அதுல இருக்க அவங்க இருந்தே இல்ல என்ன லைஃபுக்கு ஆக போகுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இனியும் நான் விடுவேனா உயிர் கரைந்திடுவேனா. இனி உன்னை விடுவேனா உயிர் கரைந்திடுவேனா. வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா. 4 இயர்ஸ் முன்னாடி இங்க வந்திருக்கும் போது கமிட்டட் சைடுல பேசினேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, அவனா நீ? அப்ப பேசும்போதுலாம் அந்த சாங் இதா இருந்துச்சு. அந்த போயிட்டதுக்கு அப்புறம் சிங்கிள் சைடுல வரப்போ இப்ப அந்த லைன்லாம் கேட்கும் போது வெறுப்பா வருது. எதுக்குடா இந்த லைன்லாம் நம்ம கேட்கறோம் அப்படின்ற மாதிரி. கேட்டுக்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் கூட போகும்போது. ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறேன், அப்பதான் அந்த பாட்டு வருது. யாரு யாரு வந்தது வெறி போடா நீ. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கமலஹாசன் சாங் கண்மணி உன் வீட்டுல, அது வந்து சிங்கிளா இருக்கா? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். ப்ரௌட் சிங்கிள் என்பதை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்படுத்துவீர்கள்? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? பீச்ல யாராச்சும் லவர்ஸோட உட்காந்துருந்தா வேணும்னே அவங்களை கலாச்சிட்டு போறது, அதுல சிங்கிள் கட்டி. அதுக்கு பேரு பொறுக்கித்தனம். என்னோட கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அந்த இடத்துல நான் கேட்க தரேன், நான் சிங்கிள் போடி அப்படிட்டு போயிடுவேன். எனக்கு போனே வராது சார். என் கால் லாக் செக் பண்ணா கூட எப்ப வருஷத்துக்கு ஒரு போன் வரா மாதிரியே இருக்கும். ஆஹா, என்னவோ நான் பிஸியா இருக்கதான் நினைச்சிட்டு இருப்பானுங்க, ஆனா அப்படி இல்ல. ஓ, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமாவே சொல்லிட்ட. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நான் சிங்கிளா இருக்கேன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? ப்ரௌட் சிங்கிள்கான அடையாளம் என்ன? எப்ப பார்த்தாலும் பசங்க, ஒரு 4 பசங்க இருந்துட்டே இருப்பாங்க சார் சுத்தி. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது சார் அவங்க சிங்கிள் சொல்றதே இரிட்டேட் ஆகும் சார். ஆக்சுவலா பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? ஸ்டேட்டஸ் போடுறது நான் சிங்கிள்ஸ் இந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சோலோவா சாங்ஸ் போடுறது, அது ஆக்சுவலா அப்படி போடுறதே பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி தான். நீ ஏன் போடுற சிங்கிள் தானே, போடாத, நீ பாட்டு சும்மா இருந்துட்டு போ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சிங்கிள்னு செல்ஃபி எடுத்து போறீங்க, நான் தனியா போய் சுத்துறேன், இட்ஸ் another invitation தானே அப்படிங்கறாங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அதுக்கு பேர் தான் சார் செல்ஃப் கேர்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தங்க இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். நானாவே எனக்கே நான் சந்தோஷமா இருந்துப்பேன் சார். சொல்லு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். இவங்க அப்படி இருப்பாங்க. இவங்கள மாதிரியே இன்னும் ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் அப்படி செட்டு சேர்க்கிறது. அப்புறம் வந்து கெத்து கேங். கெத்து தாண்டா ஆம்பளைக்கு சொத்து. ஜோக் இல்ல இல்லையா? ஐயா, நீங்க சிங்கிளா இருக்கதால இப்போ நல்லா ப்ரொடக்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதை வெளியே பேசி இன்னும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஐயா. சோ அதுக்காக தான் நண்பர்கள் எல்லாம் சோஷியல் மீடியால போட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க ஐயா. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. வேற எதுவும் இல்ல, சரிங்களா? சோ பாசிட்டிவ். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் எதுக்குடா கை தண்ணீங்க?
அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? ஏன்னா ஒரு தர்மம் ஏன் வேணாமா சொல்லி குட்டியாந்தியா கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆள் சேர்க்கறது இதைத்தான் சொல்றாப்ல அவரு. அதுல இன்னொன்னு இருக்கு சார், நோ கேர்ள்ஸ், நோ லவ், நோ ஹார்ட் பிரேக். அது ஆக்சுவலா நோ லைஃப். 4 வருஷம் கண்ணா பின்னாடி லவ் பண்ணி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தனிமையை இனிமையான்னு பாட்டு போட்டு வர பசங்க தான் அவங்கள தான் கூப்பிட்டு வச்சுப்போம். என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? பிகாஸ் அவங்க தான் மச்சான் எப்படிடா சிங்கிளா இருந்து மச்சான் சிங்கிள்னா வரப்பிரசாதம் தான் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அது என்னன்னா அவன் விட்டுருந்தா அவனே நூடுல்ஸ் ஆகி அந்த பொண்ணுகிட்ட போய் திருப்பி அவன் சரியாயிருப்பான். இவன் எப்படான்னு கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கேட்டா கூட ஃப்ரெண்டுன்றான். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். எங்கெல்லாம் கமிட்டட்ஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஜோடியை பார்க்கிறார்களோ, அங்கெல்லாம் ஒரு வைத்தறிச்சல் வந்துருது. உங்களை கொள்றதுக்காக அண்ணி அருள் கொட்டை அரைச்சு குழம்புல போட்டுக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. அந்த இடத்துல சொல்லி சமாளிக்க வேற டயலாக் தெரியல. உடனே நான் ப்ரௌட் சிங்கிள்னு கையை தூக்கிட வேண்டியது. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சார் கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் பர்னிங் இருக்கதா செய்து இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். இன்னும் சான்ஸ் கிடைக்கும் போது ஏதாவது சண்டை என்ன வரும்ல, இதுதான் சொன்ன சிங்கிளாவே அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் என்ன வெறுப்பேத்தினதுக்கு பதிலுக்கு சின்னதா நான் கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிறதா பண்றது. அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா, எல்லாம் தலையெழுத்து. ஏன்னா தொல்காப்பியத்துல இருக்க நம்பிக்கை பொருள்ல 17 ஸ்டேஜ் சொல்றாங்க. அந்த 17 ஸ்டேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 17 இப்ப நான் சொல்றதுனால சொல்றேன். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். 17 ஸ்டேஜ் என்னன்னா சார், இயற்கை புணர்ச்சி, பண்புரை, தெளிவு, பிரிவுளி மகிழ்ச்சி, பிரிவுளி கலங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடம்பாடு, பகற்குறி இடையீடு. உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? எவ்வளவு பேர் உங்களுக்கு இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க? 6 அவ்வளவுதான். ஒரு 6 பேர். அவங்ககிட்ட எல்லாம் என்ன சொன்னீங்க நீங்க? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிச்சு. நான் சிம்பிளா சொன்னேன், நீ இதே காலேஜ் 3 இயர்ஸ் முடி, உனக்கு இது ஒரு இன்ஃபாக்சேஷன் தான். அப்போ நீ 3 இயர்ஸ் கழிச்சு என்னை லவ் பண்றேன்னு சொல்லு, நான் கண்டிப்பா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே. திருமணமானா உங்களுக்கு துயரம் வந்துரும், அதானே நீங்க சொல்ற கணக்கு? ஆமா சார். அப்புறம் ஏன் துயரத்துக்குள்ள போறீங்க தம்பி? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சார், நான் கடைசி வரை சிங்கிளா தான் சார் இருப்பேன். கல்யாணம் முடிச்சவங்கள மத்த எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த வந்துட்டானுங்க இல்ல, என் செல்ல வந்துட்டானுங்க இல்ல. யாரெல்லாம்? எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. எல்லாம் குடும்பத்துல சண்டை, நம்ம பாக்குற ரிலேஷன்ஷிப் எல்லாம். ஆனா நம்ம சிங்கிளா இருந்தா லாஸ்ட் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிறைய போறான்டா. இப்ப கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். கடைசி வரை திருமணம் செய்ய ஓகே, தம்பி பேரு? சரவண செல்வன். சரவண செல்வன். எந்த ஊரு? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி. அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா, அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. சாயல்குடி சரவண செல்வன் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இந்த அணியின் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, சிங்கிள்னு கூட்டு சேர்க்கிற முழுக்க தனியா தள்ளி விட்டு கை தட்டுறவன் தான். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்து ப்ரொபோஸ் பண்றாங்க, உங்களை விரும்புறேன், காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்வீங்க? நான் ஏத்துக்கிற மாட்டேன் சார். ஏன் சார்? நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். யாரா ப்ரொபோஸ் பண்ணுங்களேன் சும்மா ஒரு பேருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீ என்ன லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பார்க்க கூட மாட்டாரு. உங்க தலுக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. என்ன பாருங்க. ஓகே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இருந்தா அவர் வெக்கப்படுறாரு. பாருங்க. சோ இது வரைக்கும் யாரும் இந்த பொண்ணுங்க பேசலன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சரவணச்செல்வன் பின்றீங்க. சாயல்குடி சரவணச்செல்வன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரா? நீ விஸ்வாமித்ரனா? அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேனகா கிட்ட தோத்துட்டான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என் லைஃப்ல இருந்தா லைஃப் ரொம்ப செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சொல்றீங்க? அட இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பானா சார்? ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார். சொல்லு. எனக்கு இது என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலனாலே அப்ப உங்களுக்கு பதில் இல்ல. சுத்தமா பேசி போய்ட்டா போட்டுக்கடா. இருமா, ஒருத்தர் ரியாக்ட் பண்றான்ல, சண்டைக்கு போகாத நீ. எனக்கு உங்களை பிடிக்கல. சீரியஸாவா? சீரியஸா. நீ வருத்தப்படாத என் செல்லம். நோ. வேணாம், ஃபீல் பண்ணாத. அதையே இப்படி சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. எனக்கு லாஸ்ட் வர பொண்ணுங்க வேணாம். எந்த அளவுக்கு? யார் யாவரு? அதான் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு இப்ப நான் உங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களே அத. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நான் என்ஜாய் பண்ணலையே. நீ என்ஜாய் பண்ணேங்கிறது இங்க இருக்க 11 கேமராக்கு தெரியும்டா.
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆக்சுவலா அந்த பொண்ணு சொல்லும்போது உண்மையாவே எப்படி இருந்துச்சு? எல்லாம் எப்படி சும்மா புழுவுறாங்க? உண்மையை சொல்லு, எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லு. பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லாத்தான் சொன்னாங்க. பிடிச்சிருக்கு அங்கிள். அமுகு டுமுகு அமால் டுமால்